சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஜெர்மனியில் ஸ்டாலினுக்கு என்ன ஆட்சி? கண்ணீருடன் துர்கா ஸ்டாலின். அதாவது 8 நாட்கள் பயணமாக ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனி, UK போன்ற நாடுகளுக்கு தமிழகத்தில் முதலீடுகளை பெறுவதற்காக சென்றுள்ளார். இந்த நிலையில்தான் அங்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் மாறிவிட்டதாகவும் தற்பொழுது அங்கு ஓய்வெடுத்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த செய்தி வெளியான உடனே குடும்பத்தினர்கள் மட்டுமல்ல, தொண்டர்களும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மேலும் அவர் தற்பொழுது வெளிநாடுகளில் அங்கு கிடைக்கக்கூடிய உணவுகள் சரியாக அவரது உடல்நிலைக்கு ஏற்றார்வார் இல்லாத காரணத்தினால்தான் அவருக்கு உடல் உபாதை ஏற்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. வேறு ஒன்றும் கிடையாது, ஸ்டாலின் நலமாகத்தான் இருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தனது கணவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஸ்டாலின் அவர்களது மனைவி கண்ணீருடன் தற்பொழுது இருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இரண்டாவது முறை ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்று துர்கா ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு பூஜைகளை செய்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் 8 நாட்கள் பயணம் வெற்றிகரமாக முடிந்து பல கோடிகளை தமிழகத்தின் முதலீடுகளை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளில் எனது உடல்நிலை எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்பதற்கேற்ப ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார் என்ற தகவலையும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். மக்களின் வரிப்பணத்துடன் குடும்பத்துடன் சென்றுள்ள ஸ்டாலின் அவர்களது குடும்பம் தமிழகத்தில் வந்த பிறகு கருப்பு பணங்களை வெள்ளைப்பணமாக மாற்றி கிட்டத்தட்ட தேர்தல் நேரத்தில் பணப்பட்டுவாடாவை செய்வதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்டாலின் அவர்கள் UK மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கு செல்வது தவறு கிடையாது. ஆனால் முதலீடுகளை பெறுவதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டுமல்லவா? இதற்கு முன்னால் 3 முறை சென்றார். அப்பொழுது பல ஆயிரம் கோடி முதலீடுகளை பெற்றார் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் அதற்கான ஆவணங்களும் ஆதாரங்களும் எங்கே என்றுதான் எடப்பாடியும் கேட்டுள்ளார். தற்பொழுது உடல்நிலை சரியில்லாத போது கூட நாங்கள் எங்களது தமிழக மக்களுக்கு நலன் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இருப்பதாக ஜெர்மனியில் இருந்து கூறுகின்ற துர்கா ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்கும் பொழுது துர்கா ஸ்டாலின் ஏன் வாய் திறக்கவில்லை என்ற கேள்வியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் கண்ணீருடன் துர்கா ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வராக தனது கணவரை வரவைக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு கூறுவதாகவும் பல்வேறு தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஜெர்மனியில் நலமாகத்தான் இருக்கிறார். 8 நாட்கள் பயணம் வெற்றிகரமாக முடிந்து நாடு திரும்புவார் என்ற தகவலையும் தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் தினந்தோறும் அரசியலில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க.